கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக வந்திருக்கிற யாவரையும் இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிருபை உங்களை இருக்கட்டும். இந்த நாளுக்காக, இந்த மாதத்துக்கான வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின ஒரு வேத வசனம், ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே சொல்லும்படியாய் சொன்ன வார்த்தை இதுதான். நானா உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சத்தமா. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஈசா கிட்ட கர்த்தர் இது சொல்றார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் என்ன சொன்னேனோ, என்ன ஆணையிட்டேனோ அதை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய தகப்பனாய் நின்று நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த வசனத்திலிருந்து மாத்திரம் இன்னைக்கு சில காரியங்களை பார்த்து நாளை தொடர்ச்சி வேறு காரியங்களே போவோம். நல்லா கவனிங்க. இந்த வசனங்களை சொல்லும்போது ஆண்டவர் அவனோட ஆணை, ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொள்ளுகிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்களை அழைக்கிறார். அந்த 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் சொந்த பந்தங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு என்ன செய், போ. இந்த தேசத்தை விட்டுரு, இந்த ஊரை விட்டுரு, இதை விட்டுரு, நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்க 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமென். அங்க தொடங்குகிற ஆண்டவர் எங்க, இந்த 12ஆம் அதிகாரத்தில் தொடங்குகிற ஆண்டவர் தொடர்ச்சியாக ஆபிரகாமை பல விதங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒன்று எடுத்துகிட்டு தான் நேரம் ஆகிடும். அப்படி எல்லாத்தையும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சீமானாயிருந்தான். அந்த முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல காரியத்திலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிச்சார். எல்லா அப்படின்னா ஆசீர்வதிக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வீட்டிலே பணி செய்கிறதான அந்த மூத்த மகனை போல இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிற பொறுப்பாக இருக்கிற எலேசர் அவனை குறித்து சொல்லும்போது, என் எஜமானை கர்த்தர் யாராக்கி வச்சிருக்கிறார், சீமானாக எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். வேலைக்காரிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் இந்த கடைசி நாட்களை எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு சுதந்திரவாளியாக யாரையும் கொடுத்திருக்கிறார், குமாரனையும் கொடுத்திருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆகவே எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு இருந்துச்சு, ஆபிரகாம் இருந்துச்சு. எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, இந்த இடையில நம்ம பார்க்கும்போது 22ஆம் அதிகாரத்தில் அந்த குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த பின்பு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் குமாரனை கொண்டு எனக்கு என்ன செய்யணும், பலி செலுத்தணும். அந்த நாட்களில் கூட ஆபிரகாம் தைரியமாக அதை கொண்டு போன போது அந்த 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா, நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிகளை நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும்
பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். ஈசாக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு? உன் தகப்பனுக்கு இட்ட ஆணையின்படி அப்படிங்கிறார். நான் அதை நிறைவேற்றுவேன். என்ன சொன்னேன்? இங்க ஒரு ஆணை இடுறார். என் பேரில். யார் பேர்ல? இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சிலர் சொல்லுவாங்க, சத்தியமா எங்க அம்மா சத்தியமா, எங்க அண்ணன் சத்தியமா, எங்க அக்கா சத்தியமா, வான் சத்தியமா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இதுதான் என்னது? நீ சொல்லு, உன் தலை கவி சொல்லு அப்படி சொல்லுவாங்க. உங்கள் அம்மா பேர், உங்கள் அம்மா மேலே தலை சொத்தி சொல்லு, உங்கள் அம்மா சத்தியமாக சொல்லு, ஐயா சத்தியமாக சொல்லு, இப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. நம்முடைய தேவன், நம்ம பரம தகப்பன், அந்த பரலோக பிதா, அவர் யார் மேலே சத்தியம் பண்ணுறாராம்? ஐயா மேலேயும் இல்லை, அம்மா மேலேயும் கிடையாது, அவர் மேலேயே சத்தியம் பண்ணுகிறார். சத்தமாக இல்லை சொல்லுங்க. என் பேரில் நான் என்ன செய்தேன்? ஆனால் எவ்வளோ பெரிய பாருங்க. அது நம்ம மொழியில் எடுத்துக்கிடுங்களேன். என் பேரில் அவர் சொல்றார், என் சத்தியமாக நான் செய்வேன். இது யோசித்து பாருங்க. யாருங்க இப்படி சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்களா? யார்கிட்டயாது யாருக்கா சொல்ல? என்ன வருவேன்னா வருவேன் அப்படிதான் சொல்லுவீங்க, தருவேன்னா தருவேன் அப்படிதான் சொல்லுவீங்க, அப்படிதானே சொல்லுவீங்க. சத்தியமாக நாளை காலைல நான் வந்துடுவோம்னே அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அந்த சத்தியங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு பயம். ஒருவேளை 10 மணிக்கு உபவாசிச்சோம், சத்தியமாக எத்தனை பேர் வருவீங்க அப்படின்னு கேட்டால், 10 மணிக்கு தானே நான் வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிப்பேன், அந்த டைமுக்கு நான் வருவேன்னு சொல்லி என்ன செய்ய முடியல, சொல்ல முடியாது. ஆனால் என் தகப்பன் பாருங்க, ஆபிரகாமுக்கு இடுகிறார் ஒரு ஆணை, ஆசீர்வதிக்கிறார். அதை சொல்லும்போது சத்தியம் பண்ணி ஆணையிடுகிறார். என் பேரில் சொல்கிறேன்பா, ஏன் சத்தியமா நான் உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறேன். சத்தமுறையிலே சொல்லுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்களேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால், அவ்வளோதான், நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்ட, அதனால நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த பூமியில் யார் ஆசீர்வதிக்கப்படனாலும் யாருக்குள்ள தான்? ஆபிரகாமின் சந்ததி தான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். சந்ததி, அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். சந்ததிகளுக்குள் அப்படின்னு போடலை, சந்ததி. அப்போ சந்ததினா யாரை தான் வச்சுருக்காரு? ஒரே ஒரு தான். அது மாமிசத்தின்படி ஈசாக்கு, ஆவியின்படி அந்த சந்தையில் பிறந்த இயேசு கிறிஸ்து. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எங்கே எழுதுகிறாரு? நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து எழுதி வைக்கிறார். அந்த சந்ததி யார் தான்? இயேசு. அந்த இயேசுக்குள்ளே தான் நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஆமென். ஆணையிட்டுட்டார். இப்போ ஈசாக்குக்கு சொல்றார், அந்த ஆணையை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? முதல்ல அவர் சொல்ற காரியம் ஒன்னே ஒன்று தான் சொல்றார். நீ இந்த தேசத்தில் என்ன செய்? இந்த தேசத்திலேயே நீ என்ன செய்? வாசம் பண்ண. அல்லேலூயா. சத்தமா. இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணுன்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த தேசம் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த இடத்தை விரும்புகிறார். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது 132 சங்கீதத்தில் பார்க்கும்போது அந்த 14 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடி இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள், அதில் பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப இந்த ஸ்தலம் அவர் அதை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இது எனக்கு சொந்தமான இடம், இது நான் விரும்புகிற இடம். அதனால் இதை விட்டுட்டு நீ என்ன செஞ்சிடாத, வெளியில் போயிடாத. இதைத்தான் ஈசாக்குக்கு சொல்றார்.
உங்கள் அப்பா செஞ்சிட்டார் ஒரு தவறு, நான் இங்கே கொண்டு விட்டுட்டேன். ஆனாலும் பஞ்சம் வந்தபோது, நெருக்கடி வந்தபோது அந்த பஞ்சத்தை தப்பி பிழைப்பதற்காக எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போனான். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் போனது போல நீ என்ன செஞ்சிடாத, எகிப்துக்கு போயிடாத, நீ இங்கேயே இரு. சத்தமுறையில் சொல்லுங்க, நீ இங்கேயே என்ன செய், இருன்னு சொன்னார். இதைத்தான் நம்ம இன்னும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறான், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜபங்களுக்கு உடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கட்டும், திறந்திருக்கட்டும் அப்படின்னு ஒரு நெடும் ஜபத்தை பண்ணிடுறான். ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களுக்காகவும் ஜபிக்கிறான், எல்லா மக்களுக்காகவும் எல்லா விதமான சூழ்நிலைக்காகவும் ஜபிக்கிறான். அந்த ஜபம் வந்து வித்தியாசமானது. தயவுசெய்து அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்கள் ஜபங்களை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எல்லா தரப்பு மக்களையும் தன் மனதிலே கொண்டு வந்து ஜபிக்கிறான். அதனால தான் அவன் ராஜாவாக இருக்கிறான். முதல்ல ஒரு ராஜாவுக்கு என்னென்ன யார் யார் எங்கே இருக்காங்கன்னு முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், தெரிந்து அந்த ஞானம் இருக்க வேண்டும். ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஒரு தேசத்தை குறித்த அறிவு இருக்கணும். இந்த தேசம் எப்படிப்பட்ட, இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள். இப்போ நம்ம இந்திய தேசத்தை ஆளுகிறது வந்து சாதாரண காரியம் இல்லை. அதனால தான் பிரச்சனைகள் வருது. ஏன்னா இந்திய தேசத்தில் வந்து பலதரப்பட்ட ஜாதிகள் இருக்குது, பலதரப்பட்ட மொழி இருக்கிறது, பலதரப்பட்ட இனம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கிறது. கலாச்சாரத்திலே நம்ம என்ன இருக்கிறோம், வித்தியாசம், நிறங்களில் வித்தியாசம், மொழியில் வித்தியாசம், எண்ணங்களில் வித்தியாசம், இப்படியெல்லாம் இருக்குது. இந்த நாட்டை ஆள்வதற்கு அதற்கு தக்க என்ன இருக்கணும், ஞானம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜனங்களை செய்ய முடியும். ஒரே காரியம்தான் அப்படின்னு சொல்லி நேராக டெல்லியிலேருந்து ஒன்றை போட்டுட்டா அந்த டெல்லியில் போடுறது டெல்லிக்காரனுக்கு சரியாக இருக்கும். அவன் டெல்லியை மட்டும் மைண்டில் வச்சு செஞ்சாங்கன்னா அது திருநெல்வேலிக்காரனுக்கு என்ன செய்யாது, எடுபடாது. தமிழ்நாட்டை மட்டும் மையமாக வச்சு செஞ்சான் அப்படின்னா அது காஷ்மீரில் அவனுக்கு என்ன செய்யாது, ஏன்னா அவன் சூழ்நிலை வேறு, அவன் நடந்து வருகிற விதங்கள் வேறு. அப்போ அவனுக்கு இவனுக்கு சேர்ந்து செய்கிற மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். சத்தமுறையில் சொல்லுங்கள். அந்த ஞானம் இல்லாதனால தான் நம்ம நாட்டை ஆளுகிறவர்கள் நிறைய நேரங்களில் என்ன ஆகிடுறாங்க, ஃபெயிலியர் ஆகிடுறாங்க, தோல்வி அடைகிறார்கள். அப்போ அதுக்கு தக்க உள்ள தலைவர்கள், ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்ய, எல்லா மக்களையும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய ஆகாரங்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு மக்களுடைய செயல்பாடு, இதையெல்லாம் புரிந்து கொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இது சாலமோனுக்கு கர்த்தர் வைத்திருந்தார். அதனால தான் சாலமோன் அந்த விண்ணப்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர ஒரு ஜபத்தை வைக்கிற, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் அவன் அப்போ அதெல்லாம் அவன் இருதயத்தில் என்ன செய்கிறது, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு மக்களை குறித்து கேட்குறான்னா ஆண்டவர்கிட்ட, அந்த மக்களை குறித்த எண்ணங்கள் யாருக்கிட்ட இருந்திருக்கணும். எங்கே ஒருத்தரை குறித்து சிந்தனையே இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாதுங்க. ஒருத்தருக்காக ஜெபிக்கணும், அவங்கள குறித்து நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், அந்த எண்ணங்கள் இருக்கணும், சிந்தனைகள் இருக்கணும். ஐயோ இந்த குடும்பத்துக்காக ஜெபணும், இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும், இந்த சகோதரிக்காக ஜெபிக்கணும், இந்த சகோதரன் அப்போ இந்த காரியத்தை சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். எதுவுமே மண்டையில் ஏறல அப்படின்னா யாருக்காக நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆனால் சாலமோன் காலத்தில் அவனுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் எல்லாத்தையும் சிந்தி தனக்குள்ளே வைத்து கொண்டு எல்லாவற்றுக்காக ஜெபனான். இப்படி ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என் கண்கள் என்ன செய்யாயிருக்கும், காண்கிறதாயும் என் செவிகள் கவனிக்கிறவளாயிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஈசா கிட்ட ஏன் சொன்னார், இந்த இடத்தை விட்டு போகாத, இங்கே இரு. எந்த இடத்துல கர்த்தர் சொன்னாரோ அந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. சத்தமாக அவர்களே சொல்லுங்க. அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியாக்கெல்லாம் கர்த்தருக்கு தேவை. யூத தேசம் தனக்கு சொந்தமாக்கினார். அது எப்போ, அது கானானாக இருக்கும்போது, அந்த கானானியர்கள் இருக்கிற காலத்தில், 7 விதமான வேறு வேறு சமூகம் இருக்கிற காலத்திலேயே யூதர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும், யூதர்கள் அங்கே ஆராதிக்கப்பட வேண்டும், யூத ஸ்தலங்கள் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இதெல்லாம் தேவன் அப்பவே என்ன செஞ்சிட்டாரு, தீர்மானிச்சிட்டார். அதனால தான் தொண்டு தொட்டு அது ஒன்று ஒன்றா நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாம், கவனித்து பாருங்களேன். இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான், தகப்பனை விட்டு இவன் மாமனார் வீட்டை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். யார், யாக்கோபு. அவனுக்கு ராத்திரியில் படுத்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ போ, ஆனால் மறுபடியும் நீ திரும்பி வரணும். இந்த ஸ்தலத்தை தான் உனக்கும், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை, 28ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லுது, 13லேருந்து 15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ படுத்திருக்கிற இந்த பூமி, இப்போ படுத்திருக்கல, இந்த இடம் உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாக போகிறது. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னது அங்கே வரிசையாக பாருங்களேன். அந்த ஸ்தலம் இப்போ ஈசாக்கா தான் சொல்கிறார், இந்த இடத்துல நீ என்ன செய்ய, வாசம் பண்ண.
ஏன்னா இதை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் தெரிந்து கொண்ட இடம், இது எனக்கான இடம், அதனால் இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு 3 ஆசீர்வாதங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல முதலாவதாக பார்க்கும்போது அவர் சொல்ல, இங்கே இரு, நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். அப்படி தான் இருக்குது. அது வசனம் பாருங்க 26:3, அதே அதிகாரம் அந்த வசனத்தில் தான் நான் சொல்கிறேன். 3 ஆசீர்வாதங்கள் இருக்குது. 3 ஆசீர்வாதம் சொல்கிறார். ஒன்று, நான் உன்னோடு கூட இருப்பேன். 2வது, உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். நல்ல கவனிங்க. ஒன்று, நான் உன் கூட இருப்பேன். 2வது சொல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது என்ன சொல்கிறாரு, நான் உனக்கும் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். இது நீ படுத்திருக்க இந்த தரப்போகிறேன். சத்தமுறை சொல்லுங்கள். ஆகவே முதலாவதாக பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன அவர் கொடுக்குற ஆசீர்வாதம், நான் உன்னோடு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இங்கே இருந்தேன்னா நான் உன் கூட இருப்பேன்பா. சத்தமா சத்தமா சொல்லுங்கள் பக்கத்தில். அவர் சொல்கிற இடத்துலேருந்து அவர் இருப்பார் நம்ம கூட. புரியுதா? நான் உன் கூட தான் இருப்பேன், நீங்கள் தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம். இப்படி சொல்லும்போது இப்போ 2 பேருக்கு யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்னடா இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்கே என்னடா அண்ணா 2 பேரை தூக்கி வெளியே போட்டுருவாங்களான்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ தூக்கி வெளியே கடாசுவாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துருக்காங்க. எங்கள் ஆண்டவர் நினச்ச எதை வேணாலும் செய்வாருங்க. சத்தமா ஆண்டவர் தீர்மானிச்சிட்டாருன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, மாட்டோம். நீ இங்கே தான் இருக்குன்னு சொன்னால் இருக்க வச்சுருவார். அல்லேலூயா. இங்கேயே வாசம் பண்ணு, நான் உன்னை என்ன செய்வேன், உன் கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு? நிறைய காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லும்போது பல, இந்த யாக்கோபிட்ட சொல்லும்போது கூட சொன்னார் இல்லையா, நீ போகிற எவ்விடத்தில் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதித்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். நான் உன் கூடயே இருப்பேன். நீ எங்கே போனாலும் நான் கூட என்ன செஞ்சுட்டே இருப்பேன், இருந்துட்டு நீ போகிற செல்லும் இடமெல்லாம் நான் கூட என்ன செய்வேன், வருவேன்னு சொன்னார். போகிற எவ்விடத்தில் நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார். அவர் நடத்துகிறவருங்க. அப்போ ஏன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், யாத்ரா புஸ்தகத்தில் பார்க்கும்போது நிறைய இருக்குது. நான் ஒரு 1-2 மட்டும் நான் சொல்லிடுறேன். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே அந்த 10லேருந்து 12 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு மோசையை பார்த்து, மோசே, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், அங்கே என் ஜனத்தை அங்கிருந்து நீ மீட்டு கொண்டு இங்கே வரும்படி நான் உன் கூட இருப்பேன். சத்தமுறையில் சொல்லுங்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்யப்படணும், இந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வரப்பட வேண்டும், மீட்டு கொண்டு வர வேண்டும். அதனால் அதற்காக நான் உன் கூட என்ன செய்வேன், இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். மோசே அவன் கேட்குறேன், நான் எப்படி போகிறது ஐயா, நான் எப்படி போய் சேர்றது? ஏன்னா இவன் திரும்பி ஓடி போனவன். இப்போ நம்ம அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தோம், நேரம் ஆயிடும். சுருக்கம் எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தானே. அவன் ஓடி போயிட்டான், ஊருக்கு பயந்து ஓடுறான், ராஜாவுக்கு பயந்து ஓடுறான், உயிருக்கு பயந்து ஓடுறான். இப்படிப்பட்டவனை பார்த்து சொல்கிறார், நீ இப்போ 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்போ 40 வருஷம் கழித்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை இவன் மறந்தே போயிருப்பான். யாரையே, எகிப்து தேசத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் மொத்தத்தை 40 வருஷத்தில் இணைஞ்சிருப்பான். இவன் அதுக்கடுத்து போனதாகவே எழுதப்படலை. அங்கே 40 வருஷத்தில் டோட்டலாக மறந்து வச்சு நம்ம இங்கே தான் செட்டில்டு நினச்சிட்டான். ஆண்டவர் சொன்னா, இதல்ல, உனக்கு ஒரு இடம் வேறு இருக்குது. சத்தமா? ஏன்னா அது நான் யாருக்கு ஆணையிட்டு இருக்கேன், ஆபிரகாமுக்கு ஆணையிட்டுட்டேன், அதை ஈசாக்குக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறேன், அதை மறுபடியும் யாருக்கு ஞாபகப்படுத்தி வச்சுருக்கிறேன், யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்தி வச்சுருக்கிறேன், மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அந்த காரியங்கள் நிறைவேற நீ போய்த்தான் ஆக வேண்டும். சத்தமறையிலே சொல்லுங்கள், நீ செய், நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ தான் சொன்னேன், எப்படி போகிறது ஐயா, நான் கூட இருக்கேன்டா, நீ போ. அவர் கூட இருந்தால் எல்லாம் நன்மையாக நடந்துருங்க. சத்தமா? ஏன்னா அதில் போராட்டங்கள் இல்லாமல் கிடையாது. கர்த்தர் கூட இருக்கிறார்ல, பிற என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. கர்த்தர் கூட இருந்தாலும் சில நேரங்களில் மாமிசத்தின் வருகிற ஒரு போராட்டங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் கூட இருந்து அதை ஜெயமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. போராட்டமே இல்லைன்னா நம்ம யாரே இல்லை, மனுஷனே இல்லை. மனிதர்களானால் என்ன இருக்கும், அதுலேயும் நாம் கிறிஸ்தவர்களானால் நமக்கு கட்டாயம் என்ன இருக்கும், நாம் மெய்யாய் தேவனை தேடுவர்களானால் கட்டாயம் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. அவரே சொல்லியிருக்கிறார்ல, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு,
உபத்திரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரம் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனை. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன். உபத்திரவன் சொன்ன உடனே ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்கூடாது, அறுவாலையும் கம்மியும் தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. அதுதான் உபத்திரம் நினச்சிடக்கூடாது. உபத்திரவங்கிறது வேலையில் இருக்கலாம், இருக்கிற குடியிருக்கிற இடங்கள் இருக்கலாம், இப்போ செய்கிற காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல காரியம் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பீங்க, நல்லா பண்ணி கொடுப்பீங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதை விட்டுட்டு யாரையா ஒரு காரியத்தை தூக்கி அதை தூக்கி முன்னாடி நிப்பாட்டுவாங்க. இப்படிலாம் செய்வாங்களா இல்லையா? அப்போ நமக்கு என்ன உண்டாகும்? நம்ம இவ்வளவு செய்கிறோம், நம்மளுக்கு ஒரு அக்செப்டேஷனே கொடுக்க மாட்டேங்காங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க, எதுவுமே இல்லை, அதை தூக்கி மேலே வச்சுட்டு இருக்கான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குதா இல்லையா? ஆமாம், இது நடக்குங்க. இதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில், நீங்கள் படிக்கிற இடங்களில், நீங்கள் குடியிருக்கிற இடங்களில், எல்லா இடங்களையும் பலவிதமான போராட்டங்கள் வந்து உங்களை விட கீழானவங்களுக்கு மேலே இடம் கிடைக்கும். நீங்கள் கீழேயே இருக்கிற மாதிரி உங்களை அமுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சோர்ந்துடாதீங்க, உங்கள் கூட இருக்கிறவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் ஒரு நாள் எல்லாரும் கண்காண மேலே கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். சத்தமுறையிலே சொல்லுங்கள், சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமென். மோசே பயந்து தான் ஓடுனான். ஆனால் அவன் சொன்னார், நீ போ, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்புறம் யோசுவா பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு கூட நான் எப்படி இருந்தேனோ, அவனை வந்து எப்படி கொண்டு வந்து வைத்தோனோ, எகிப்து ஜனங்களை எல்லாம் எடுத்து எகிப்தில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தேனோ, அதை போல் நான் உன் கூடயே இருப்பேன். சத்தமுறையில் சொல்லுங்கள். மோசே விடுதலையாக்கி கொண்டு வந்தான். நீ என்ன செய்கிறன்னா, அவங்களுக்கு நான் வாக்கு பண்ணின இந்த தேசத்தை, நான் ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை அவர்களுக்கு பங்கிடுவாயாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா கவனிச்சுக்கிறேன். ஒருத்தரை மோசையே கர்த்தர் கூட இருப்பேன்னு சொன்னது எதுக்குன்னா, அந்த ஜனங்களை விடுதலையாக்கி எங்கே கொண்டு வர்றதுக்கு? கானான் தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு. ஆனால் யோசுவாட்ட சொல்லும்போது நான் உன் கூட இருப்பேன். என்னன்னா, அவங்க கானானுக்கு வந்தாச்சு, இப்போ இந்த தேசத்தை அவங்களுக்கு என்ன செய்யணும்? பங்கிடு. இந்த சுதந்திர தேசத்தை அவர்களுக்கு பங்கிடும்படிக்கு நான் உன் கூட இருப்பேன். அப்போ நாங்கள் தான் வந்துட்டோமே, நாங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாங்க ஐயா, பானை நிறைய சோறு பொங்கி வச்சுருந்தாலும் தேவ திட்டமெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாதுங்க. இன்றைக்கி பட்னியாக தான் கிடக்குன்னு தீர்மானிச்சுட்டாரு வைங்க, நீங்கள் தட்டில் போட்டிருப்பீங்க. நான் உண்மையை சொல்ல, கேலிக்கு சொல்லலை. தட்டில் போட்டு குழம்பு ஊற்றிடுவீங்க. ஊற்றி சாப்பிட கை வைக்கும் போது ஒரு ஃபோன் வரும். உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, உங்கள் சித்தி, உங்கள் மாமா இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு இப்போ தான் தூக்கிட்டு போகிறேன், உடனே என்ன வச்சுருவோம்? நடக்குதா இல்லையா? நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதாவது இன்னைக்கு மத்தியானம் என்ன செய்யக்கூடாது? நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் தீர்மானிச்சிட்டாருன்னா, நீங்கள் என்ன தான் ஐயோயோ நான் கஷ்டப்பட்டு பிரியாணி செஞ்சு வச்சுட்டேன் ஐயா, சாப்பிட முடியாது. இல்லைன்னா அவ்வளோ பிரியாணி செஞ்சு வச்சாலும் திடீர்னு பாத்ரூம் பார்த்து ஓட வேண்டியது வந்துடும். இப்போ என்ன நடக்கும்? கொடுத்தா கூட வேண்டாம், எனக்கு ஒரு மோர் சாதம் கொடுத்துருங்க, வருதா இல்லையா? அப்போ நான் என்ன நீ இது நினச்சிக்கிறீங்க, நீங்கள் எதா பண்ணிக்கிறாங்க. தேவ திட்டம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியாது. அதனால தான் சொல்ல, சாப்பாடு போட்டவொடனே இன்றைக்கி இந்த ஆகாரத்தை கொடுத்து என்னை புசிக்க வைத்திருக்கிறேன், அதற்காக நன்றின்னு சொல்லுங்கள். சத்தமுறையில் சொல்லுங்கள். ஆமாங்க, நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, கடையில் வாங்கிட்டு வருவீங்க. பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு ஸ்நாக்ஸ், இது ரொம்ப எனக்கு அவளுக்கு விருப்பமாக இருக்கணும், வீடு வந்து சேராதுங்க. அதை கொடுக்கக்கூடாதுன்னு கர்த்தர் தீர்மானிச்சிட்டாருன்னா அது எங்கே வந்து சேராது? வீடு வந்து சேராது. ஒன்று இடையில யாராவது வந்து குறுக்க மாட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ நம்ம வாங்கிட்டு, சரி பாவம் சின்ன பிள்ளை வச்சுருக்கேன் கொடுத்துருவோம்னு கொடுத்துருவோம். இல்லைன்னா இவளுக்கு என் பிள்ளைக்கு வேணும்னு கொண்டு வருவான், வர்ற வெள்ளை பையன் வந்து கீழே போயிடும். நான் சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் சாதாரண நடக்கிறது. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது. என்னென்ன இன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது அதை. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரேன்னு நன்றி செலுத்தணும். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமென். ஆகவே நல்ல ஆண்டவர் சொல்கிறார், இவனை கொண்டு வர சொன்னார். அங்கே போனதுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்கிறார், இந்த ஜனத்தை இவங்களுக்கு, இந்த தேசத்தை இந்த ஜனத்துக்கு பிரித்து கொடு, நான் உன் கூட இருக்கிறேன். மோசையோடு எப்படி கொண்டு இருந்து வழிநடத்தி வந்தேனோ அதே போல் நான் உன் கூட இருப்பேன். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நீ வாழ வைத்துடு. சத்தமா? என்ன சத்தமா? அல்லேலூயா. அப்படியே வாழ வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் நல்லா வாழ்ந்துட்டா தான் நிம்மதி இருக்க மாட்டாங்களே, கொழுப்பு ஏறிடும்ல.
நம்ம ஜனங்களுக்கு எப்போவுமே என்னது, முதல்ல எம்மா 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 ஐயோ ஐசப்பா ஐசப்பாம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வேலை கிடச்சி கொஞ்சம் ஸ்டாண்டாக கேட்டுனா போவோம் கோயிலுக்கு, சோ பண்ணுவோம், இருக்கேன் வரேன். இழுவு போடுதா? இந்த இழுவையில் கீழே தள்ளி விட்டார், போ நீ எப்படி போய் இழுத்துட்டே போ அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு ஒரு மீட்பு வேணும். அப்போ ஒவ்வொருத்தரையாக கர்த்தர் எழுப்புறார். அதில் ஒருத்தன் தான் யார்? கிதியோன். இப்போ அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிதியோன்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் கூட இருப்பேன். இவனை சொல்கிறார், எப்பா நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கைகளுக்கு என்ன செய்யணும்? நீங்களாக்கி ரட்சிக்கணும், விடுதலை செய்யணும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பராக்கிரமசை கூப்பிடும் போதே எப்படி தான் சொல்கிறாரு? ஆமாம், அவன் பயந்தாங்குள்ளி, அவன் ஓடி ஒளிதான், தான் வீட்டுக்கு தேவையான தானி தடித்து தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ அவங்ககிட்ட போய் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய தூதன் பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார். இப்போ இவன் சொல்லலாம், அவர் என் கூட இருந்தால் நான் ஏன் எந்த பாடுபடுதேன், நான் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். எங்கள் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சொல்லார், நீ போவ, நீ ஜெயிச்சு வருவ. இவன் சொல்கிறான், நான் எப்படி சாமி போகிறது? எங்கள் ஊர்லேயே நாங்கள் தான் யார்? மிகவும் எளியது. நாங்கள் ஒரு சாதாரண, எங்கள் குடும்பம் வந்து எங்கள் தகப்பன் ரொம்ப சாதாரண ஆள், எங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். சத்தமா, நான் உன் கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதி ஆளை முறியடிப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யோசித்து பாருங்க, யுத்த களத்துக்கு போவதுக்கு போதுமான கிருபை கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நடந்துக்கிட்டே இருக்கும். யோசிக்காதீங்க. பரீட்சை எழுத போறீங்களா? ஐயோ, கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். எது வேணாலும் சரிங்க, நீங்கள் போகும்போது ஒரு அதிகாரியை பார்க்கல, என்ன சொல்ல போகிறாங்களோ, எனக்கு என்ன வரப்போதோ, கர்த்தர் உங்கள் கூட இருக்காருங்க. உங்களுக்கு எழுத வேண்டியதை மாற்றி எழுத வைக்கிறது கர்த்தரால் முடியும். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. அவங்க திட்டமிட்டிருப்பாங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் கர்த்தர் கிரியை செய்வார், வேலை செய்ய வைக்க வேண்டியதில் செய்வார். வேதத்தில் நிறைய இருக்குதா இல்லையா? மொர்தெகாய்க்கு மணி அடிச்சாச்சுங்க, தூக்கு மரம் ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. உடனே தூக்கிடுவோம், கடைசி நிமிஷங்க. விடிஞ்சா அவனுக்கு என்னது? சாவுங்க. விடிஞ்சா டிரான்ஸ்ஃபர் கிடையாது, விடிஞ்சா அவனுக்கு என்னது? சாவு, மரணம். எழுதியாச்சு, எல்லாம் திட்டமிட்டாச்சு, எல்லாம் செய்து முடிச்சாச்சு. ஆனால் விடியங்காட்டில் கர்த்தர் காரியத்தை மாற்றிட்டார். கரந்தட்ட மாட்டீங்களா? புரியலையா? அப்போ ஆண்டவர் நமக்காக எதை வேணாலும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். விடியங்காட்டில் எந்த ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ, அதே ஆமான் அதிகாலை விடியும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் ராஜா கனம் பண்ண நினைச்சா இப்படித்தான் செய்வார்னு சொல்லி யாரை சொல்லிக்கிட்டு வரான்? எந்த மொர்தெகாயை கொலை செய்ய நினைச்சானோ இப்போ அந்த மொர்தெகாயை குறித்து ஊரெல்லாம் பெருமையாக பேசிட்டு வரான். சிந்திச்சு பாருங்க, எப்படி மாறுங்க இது? ஹவு இட் இஸ் பாசிபிள்? இது எப்படிங்க மாறிச்சு? இது எப்படிங்க நடந்தது? இது எப்படி சாத்தியம்? ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது நம்ம ஆராதிக்கிற தேவனால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. சத்தமா, என்ன சத்தமா? அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், அந்த தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க. அவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் என்னோடு இருக்கிறார். செய்கிறத பாருங்க. இந்த மாசத்தில் அவர் செய்கிறத பாருங்க. இன்னைக்கு அவர் செய்கிறத பாருங்க. இன்னைக்கு அவருடைய கிரியை உங்களுக்கு பலமாக இருக்குது. நீங்கள் பாருங்க. அவர் கூட இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் நம்மளை அசைக்க முடியாது. நமக்கு இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னதான்? விசுவாசம், கீழ்ப்படிதல். ரெண்டே ரெண்டு தான். ஒன்று என்ன இருக்கணும்? அவர் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? ரெண்டாவது, அவர் சொன்னதை நம்ம என்ன செய்யணும்? அவ்வளோதான். அதன்படி நடத்தி பாருங்கள், செய்வார். இங்கே நிறைய இருக்குது, நான் நேராக முடிச்சிடறேன். நல்லா கவனிச்சு. அப்போ இந்த ஒரு காரியத்தில் நிறுத்திடுறேன். ஆகவே அவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்ம கூட என்ன செய்வார்? இருந்து நடத்துவார். கர்த்தர் நடத்துகிற விதம் அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா. ஆறுகளை கடக்கும் போதும் அப்படி தான் சொல்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன் கூட தான் இருப்பேன். அவைகள் மேல் என்ன செய்வதில்லை?
பொருளை. நீ அக்கினியில் நடக்கும் போது என்ன செய்யாது இருப்பாய்? வேக. அக்கினி ஜுவாலை உண்மையில் என்ன செய்யாது? பற்றாது. அக்கினியில் தூக்கி போட்டாங்க, கூட ஒருத்தர் நின்றுட்டாரு. ஏங்க எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அது அவங்க மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு கூடியிருந்த கூட்டமே பார்க்கிற ஒரு சாட்சி. 3 பேர் உள்ள விழுறாங்க, 4வது ஒருத்தர் உள்ள உலாவுறாரு. அதை பார்த்து எல்லாரும் தேவ சாயல் இருக்கிறது. நம்முடைய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர், எப்பா நீ போயிட்டு வா, நான் இங்கே நின்று உனக்கு கயிறு பிடிச்சிக்கிறதான் தூண்டில் போடுறது உனக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி நிற்கிறவர் அல்ல, கூட களத்தில் இறங்குகிறவர். அல்லேலூயா. கூட இறங்கினாருங்க. அந்த அக்கினிக்கு நடுவில் அவரும் கூட நின்று கொண்டிருந்தார். ஏன்னா நம்மை தப்பு வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல தான் சொல்றான், சிங்கங்களினை சேதப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவைகள் வாய்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? கட்டப்பட்டிருந்தது. கர்த்தர் கிரியை கூட இருந்தார்னா எந்த பயமும் கிடையாது. எந்த சிங்கமும் வாய் என்ன செய்யாது? திறக்காதுங்க. இப்படி நான் சொல்லிட்டே போவேன். அந்த தேவன் தான் சொல்றார், இதோ உலகத்தின், சொல்லுங்களேன், எப்போ வரைக்கும்? until the end of this earth. இந்த உலகத்தின் முடி வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். நாளை காலைல உங்க கூட இருப்பேன், அடுத்த நாள் இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லலை. இன்னைக்கு நீ 1ஆம் தேதி கோயிலுக்கு வந்திருக்க, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. எல்லா நாட்களும் சாகிற வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பார். சத்தமாக இல்லை சொல்லுங்க. இந்த பூமி முடிகிற வரைக்கும் அவர் நம்மை நடத்துகிற தேவன் நம்ம கூட தான் இருப்பார். யார் நம்மை கைவிட்டால் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். யார் நம்மை விட்டு விலகி போனாலும் அவர் நம்மை விலக போகிறதே கிடையாது. அல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளுங்க. அவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்தில் குடியிரு, நான் உன் கூட இருக்கிறேன். எங்கேயே நான் உன் கூட தான் இருப்பேன். முடிகிற வரைக்கும் உனக்கு நான் என்ன செய்யணும் அதை செய்துக்கிட்டு தான் இருப்பேன். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் என்ன ஆபிரகாமுக்கு ஆணையிட்டேனோ, என்ன சொன்னேனோ, என் பேரில் என்ன சத்தியம் பண்ணேனோ, ஆணையிட்டுங்கிறது அதுதான். ஆணைன்னா கட்டளைன்னு நினச்சிடப்படாது. இந்த ஆணைங்கிற வார்த்தைக்கு இங்கே அர்த்தம் என்ன அப்படின்னா கட்டளை. நான் உனக்கு சொன்னது, உனக்கு ஆணையிட்டது, சத்தியம் பண்ணி கொடுத்தது, உனக்கு ப்ராமிஸ் பண்ணது, உனக்கு வாக்கு பண்ணினது, இதைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். நான் உனக்கு என்ன வாக்கு பண்ணின அதை செய்து முடிப்பேன். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, பேசுங்களேன். ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னார், நான் உங்க அப்பாவுக்கு என்ன சொன்னேன்னு அதை செய்ய போறேன்டா, சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஸ்தலத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் அப்படின்னு சொல்றார். அந்த தேசத்துல தான் ஈசாக்கை பார்த்து சொன்னார், நான் இங்க வாக்கு பண்ணியிருக்கேன், இந்த தேசத்தை நீ இங்கேயே வாசம் பண்ணு, இந்த இடத்துலயே உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் இந்த பூமியை தர போறேன், இந்த தேசத்தை எல்லாம் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன், உன் சந்ததி. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நாளில் நம்முடைய பிற்பிதா, நம்முடைய பிதாக்களுக்கு சொன்ன ஆணைகள், தேவன் பிதாக்களுக்கு இட்ட ஆணைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தில் நமக்கு நிறைவேற்ற போவதற்காக, நம்மை குறித்து என்ன திட்டம் வச்சு அதை நிறைவேற்ற போவதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலே சமூகத்தில் வந்து நின்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொன்னீங்களே, காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறப்பா, நம்முடைய தயவும் காருண்யமும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். அப்பா, நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படி உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பம்பா என்று சொல்லி ஈசாக்குக்கு சொல்லி, ஈசாக்கு நீர் ஆசீர்வதிச்சதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. என் தகப்பனே, இந்த காலையில் உம்மை நம்பி வந்திருக்கிற என் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் சொல்லுகிறதற்காக உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்றைக்கு அதை நிறைவேற செய்வீராக.
இன்றைக்கு அதை நிறைவேற செய்வீராக. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்க கூட நீங்க இருந்து நடத்த போற எல்லா நன்மைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். விசேஷமாய் இந்த அதிகாலமே ஆராதிக்க தேடி வந்த பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்து இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படியும் நீர் கூட இருந்து நன்மையானதை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீர் கூட இருப்பதனால எத்தனை நன்மை என்பதை வேதத்தில் ஏராளமாய் எழுதப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் வாசித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதெல்லாம் எங்களுக்கு சொந்தமாகட்டும். பிள்ளைகளுக்கு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து தேசங்களை சுதந்திரமாக்கி அதில் பெருக பண்ணுவீராக. உடைய கிருபை இருக்கட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என்ன வாக்கு பண்ணினோ அந்த முற்பிதாக்களுக்கு சொன்ன ஆணையை நிறைவேற்றின தேவன் அதே வார்த்தைகளை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் நிறைவேற்றும்படியாய் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். உடைய கிருபை மாத்திரம் எல்லா குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். சகல துதியும் கன மகிமையும் அப்பா இயேசுங்க ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் மாறாமல் தங்கியிருந்து அவர் இட்ட ஆணையை முழுமையாய் நிறைவேற்றி முடிப்பதாக. ஆமென். ஆமென். சொன்னதை செய்யும் தேவனவர், அவர் சொன்னபடி யாவையும் செய்திடுவார். சொன்னதை செய்யும் தேவனவர், அவர் சொன்னபடி யாவையும் செய்திடுவார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே, சொன்னதை செய்யும் வரை கைவிடாரே. வாக்குரைத்தவர் வாக்கு மாறாரே, சொன்னதை செய்யும் வரை கைவிடாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கடந்து செல்லுங்கள்.